Hi friends, welcome to Bashas Kitchen. Bashas Kitchenல இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி லச்சா பராட்டா, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை அப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எந்தளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலாவில் உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூமில் வேகும்போது நிறையா தண்ணி விடும், அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும், நல்லா தண்ணி வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு. இப்போ இதில் நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. வீட்டில் க்ரீம் இருக்குன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். க்ரீம் இல்லாத பட்சத்தில் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நார்த் இந்தியன் சைட் டிஷ் ரெசிபீஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.